ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம கயல் சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கயல் வந்து எலியில் கண்டுபிடிக்க சிசிடிவி கேமரா வச்சு தேடுறாங்க. ஸோ இதுக்கிடையில் பார்த்தா கயலை போலீஸ் வேறு அரெஸ்ட் பண்ணிட்ட போது என்ன தான் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இன்னும் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சீரியல் விறுவிறுப்பாக போயிட்டுருக்க இந்த ஒரு சமயத்தில் கயல் சீரியலில் என்ன நடக்குதுன்னா, கயல் வந்து எழில் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு எழில் எப்பயும் போல் உட்காந்துருக்கிற யூஸ்வலான அந்த பார்க்குக்கு போகிறாங்க. போனால் அந்த வாட்ச்மேன் வந்து இது மாதிரி எழில வந்து 4-5 பேர் சேர்ந்து அடித்து போட்டாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கயல் வந்து இங்கே என்ன நடந்துச்சு, யார் அடித்தா, எப்போ எழில எந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து தூக்கிட்டு போனாங்க, இது எல்லாத்தையும் பார்க்குறதுக்காக அங்கே இருந்த தெருவிலேருந்து எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு தெரியாமல் கயல் வந்து அந்த இடத்துலையே சுற்றிக்கிட்டே இருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழித்து கயல் வந்து சுற்றி பார்க்கும்போது அங்கே ஒரு கேமரா இருந்திருக்கு. இப்போ அந்த கேமரா பார்த்து கயல் யோசிக்கிறாங்க, அப்போ கேமரா இருக்குது, அப்போது சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல இருக்கும், நம்ம பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி யோசித்து கயல் வந்து கேமராவை அந்த ஃபுட்டேஜை வந்து பார்க்குறாங்க. ஃபுட்டேஜை பார்த்தா அதில் பார்க்குறதுக்காக அந்த கடைக்குள்ளே போகிறாங்க. சார் இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் சார் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கடைக்காரங்க சொல்லுங்கள் மேம் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. சார் இந்த மாதிரி உங்களோட ஃபுட்டேஜை பார்க்க முடியுமா, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மிஸ்ஸிங் சார், அவங்கள 4-5 பேர் அடித்து போட்டு இப்போ அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க, எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல சார், நீங்கள் கொஞ்சம் உங்கள் ஃபுட்டேஜை காமிச்சிங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு என்ன ஆச்சுங்கிறத நான் பார்த்துட்டு போயிடுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு அந்த கடைக்காரவங்க, நோ மேம் முடியவே முடியாது, இந்த ஃபுட்டேஜை எடுக்கணும்னா எங்கள் ஓனரால் மட்டும்தான் எடுக்க முடியும், அதனால் எங்கள் ஓனரோட கான்டாக்ட் தரேன், நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படின்ட்டாங்க. உடனே வந்து கயல் அந்த கடையோட ஓனருக்கு கால் பண்ணி, சார் இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் சார், அவங்க பேர் எழில், அவங்க வந்து என் கூட சின்ன ஒரு பிரச்சனை, அதனால் இங்கே உங்கள் கடைக்கிட்ட தான் சார் யாரோ வந்து அடித்து போட்டு உங்கள் கடைக்கு ஆப்போசிட்டில் இருக்க குப்பைமேட்டில் என் ஹஸ்பண்டை தூக்கி போட்டு போயிட்டாங்க, எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில சார், எங்கே போனாங்க, என் ஹஸ்பண்ட் பற்றி எந்த விவரமே தெரில, யார் என் ஹஸ்பண்ட் அடித்தா எதுவுமே தெரில சார், அதனால் உங்களோட ஃபுட்டேஜ் பார்த்து நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சார், தயவு செஞ்சு உங்கள் ஃபுட்டேஜை மட்டும் பார்த்துக்க என்ன அலோவ் பண்ணுங்கள் சார்னு கேட்குறாங்க. அப்படியாம்மா, அது போலீஸ் பிரச்சனையாக இருக்குமேம்மா, அந்த ஃபுட்டேஜை பார்த்து இப்போ நீங்கள் ஏதாச்சும் தப்பாக நினச்சிட்டிங்கன்னா எங்கள் கடைக்கு தானேம்மா கேஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் தயவு செஞ்சு கருணை காட்டுங்க சார், நான் ஃபுட்டேஜை பார்த்துட்டு எந்த பிரச்சனையும் வராது சார், நான் தெரிஞ்சுக்கிட்டு என் ஹஸ்பண்டை பார்க்க போகிறேன் சார், மற்றபடி போலீஸ் கம்ப்ளைனோ வேறு எதுக்காகவும் பிரச்சனை பண்ணுறதுக்காகலாம் எதுவும் இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி ஓகேம்மா பார்த்துக்கோங்க, அவங்கள்ட்ட ஃபோனை கொடுங்க அப்படின்றாங்க. உடனே கயல் வந்து இந்தாங்க அவங்க ஓனர் உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு ஃபோனை கொடுக்குறாங்க. அப்போ தான் வந்து அவங்க பேசுகிறாங்க. ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் சார் அப்படி சொல்லிட்டு பேசிடுறாங்க. பேசினதுக்கப்புறமா அந்த ஃபுட்டேஜை கையல்கிட்ட காமிக்கிறாங்க. அப்போ தான் வந்து எழில் அங்கே நைட் டைமில் உட்காந்துட்டு இருந்ததை அந்த ஃபுட்டேஜில் வந்து பதிவாயிருக்கு. ஐயோ இதுதான் சார் என்னோடய ஹஸ்பண்ட் எழில், இவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே மேம் பதறாதீங்க, பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சார் இன்னும் இதை ரீவைண்ட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் பார்த்தா ஆட்டோலேருந்து 4-5 பேர் வரதை நம்ம கயல் வந்து பார்க்குறாங்க. ஐயோ யாருன்னு தெரியலையே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் சார் ஜூமிங் பண்ணுங்கள் சார்னு பார்த்தா பாலுவோட ஃப்ரெண்ட்ஸு. இப்போது கயலுக்கு தெரிய வந்துருச்சு, பாலு தான் வந்து இந்த மாதிரி சொல்லி நம்ம ஹஸ்பண்டை அடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு. கயல் என்ன நினைக்கிறாங்க, பாலுவை தான் இப்போ தப்பாக நினைக்கிறாங்க. ஆனால் பாலுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. ஸோ கயல் பாலுவை தப்பாக நினச்சிட்டு கயல்னால வேறு எதுவும் பண்ண முடியல, ஆனந்திக்கிட்ட இதை பற்றி சொல்லணும், பாலுவை கொஞ்சம் எழில்கிட்ட வம்பளுக்காமல் இருக்க சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. முடிவு பண்ணிவிட்டு இப்போ வந்து கயலுக்கு தெரிஞ்சிருது கேமராவில் பதிவாயிருக்கு எழில்னு. அப்போ தான் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த ஆம்புலன்ஸில் நம்பர் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த நம்பரை ஜூமிங் பண்ணி கயல் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலில் ஒருத்தவங்க பேசுகிறாங்க. ஹலோ சொல்லுங்கள், நித்யா ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல் நேமை சொல்கிறாங்க. அப்போ தான் கயல் வந்து, மேம் இந்த மாதிரி எழிலுங்கிற ஒரு பேஷண்ட் வந்து அட்மிட் ஆகியிருக்காங்களா, நேற்று இன்றைக்கி காலையில் விடிய காலையில் 6 o'clock போல் அப்படின்றாங்க. அப்போ தான் அந்த நர்ஸ் சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம் இருங்க மேம், நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்னு அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு அந்த நோட்டெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா ஹாஸ்பிட்டலில், அந்த நோட்டில் எந்த பேஷண்ட்டோட டேட்டா வந்து செக் பண்ணும்போது எழிலுங்கிற பேரில்
6 மணிக்கு அட்மிட் ஆகியிருந்ததாக இருந்தது. அப்போ தான் மேடம் நீங்கள் யார் பேஷண்ட்டுக்கு இருக்குது மேடம் பேஷண்ட் இங்கே தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க மேடம் அப்படி. நீங்கள் யார் மேடம்னு கேட்குறாங்க. நான் வந்து அவரோட ஒய்ஃபு, நான் பார்க்க வரேன் அப்படி. ஓகே மேம் தாராளமாக வாங்க, எந்த வார்டில் இருக்காங்க அப்படின்னு ஃபோன்லேயே கேட்குறாங்க. மேம் அதை நீங்கள் நேரில் வந்து எங்ககிட்ட கேட்டுக்கோங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோனை வச்சிடறாங்க. உடனே கயல் வந்து ஸ்கூட்டி எடுத்துகிட்டு அப்புறம் வேகமாக வந்து எழில ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. போய் அந்த ரிசப்ஷனிஸ்ட்டில் மேடம் எழிலுங்க ஒரு பேஷண்ட்டை இங்கே வச்சுருக்காங்க, எந்த வார்டுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டோடனே மேம் ஃபோனில் பேசுனது நீங்கள் தானே அப்படி கேட்குறாங்க. எஸ் மேம் நான் தான் ஃபோனில் பேசினேன் மேம் உங்கள்கிட்ட அப்படின்னு. ஓகே மேம் வார்டு நம்பர் 302 வச்சுருக்காங்க மேம் போய் பாருங்கள் அப்படின்னு அந்த நர்ஸு சொன்னதுக்கப்புறமா சரி ஓகே மேடம் தேங்க்யூ மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து அங்கேருந்து எழில பார்க்குறதுக்காக போயிடறாங்க. அப்போ தான் போனப்போ அங்கே ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட்டு நடக்குது. கயல் போகிறதுக்கு முன்னாடியே கயல் எழில பார்க்குறதுக்கு முன்னாடியே கயலோட அம்மா வந்து எழில் பக்கத்தில் இருக்காங்க. கயல் அம்மாவுக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சு ஏது விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படி எல்லா விஷயத்தையும் நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ எழில்கிட்ட கயலோட அம்மா தான் இருக்காங்க. அம்மா இருந்து என் பையனுக்கு இப்படி ஒரு நிலைமையா டாக்டர்கிட்ட எழில் அம்மா கேட்குறாங்க. சார் என் பையனுக்கு என்ன ஆச்சு, என் பையன் பொழைச்சிட்டானா? இல்லை மேடம் உங்கள் பையன் ரொம்ப சீரியஸான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கார். உங்கள் பையனுக்கு மண்டையில் பலமாக அடிபட்டிருக்கு. அவருக்கு ஒரு சர்ஜரி பண்ணால் மட்டும்தான் அதுக்கப்புறம் தான் அவர் உயிரோட வருவாரா இல்லையானே சொல்ல முடியும் மேடம் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட எழிலோட அம்மாவுக்கு செம ஷாக், கோவம் வருது, கயல் மேலே பிச்சுக்கிட்டு கோவம் வருது. என் பிள்ளைய நான் எப்படி அவகிட்ட நான் கொடுத்தேன், இப்போ அவள் எப்படி என் பிள்ளைய பார்க்க வச்சுருக்கா, எல்லாமே வந்து அவள் தான் காரணம். இந்த கயலை நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு எழிலோட அம்மா ரொம்பவே வந்து கோச்சிக்கிட்டு பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட சொல்கிறாங்க. அவங்க எழிலோட அக்காவா என்னன்னு தெரியல, ப்ரோமோன்னு சரியாக பார்க்கல. பக்கத்தில் இருக்கவங்கக்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி என் பிள்ளைய இப்படி பண்ணிட்டா, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன், அவளுக்கு இருக்குது, அவளுக்கு அவளை நான் உயிரோடையே விட மாட்டேன், என் பையன் கூடயே நான் அவளை சேரவே விட மாட்டேன் அப்படின்னு கோபத்தோடு சொல்லிவிட்டு அவங்க எழில் அம்மா வேறு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம கயல் வேற இப்படி ஒரு சுச்சுவேஷன். ஸோ என்ன பண்ண தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் ஓவராலாக என்ன தான் நடக்க போகுதுங்கிறத பார்த்துடலாம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கண்டிப்பாக நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். கயல் சீரியலில் நீங்கள் யாரோட ஃபேனுங்கிறதையும் மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலமாக உங்களோட பதிலை ஷேர் பண்ணுங்கள். டாட்டா.